ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஃப்ரெண்ட்ஸ். எதனாலனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அக்சசரி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு வான்னு ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. டைம் இல்லை, உடல கொஞ்சம் வேலைகள், அதனால தான் வீடியோஸும் ரொம்ப போடலை. அதான் இன்றைக்கி ஒரு விசிட் போடலாம் அப்படின்ட்டு காரைக்குடி தான் போய்கிட்டு இருக்கோம். ஏர்லியாக வந்ததுனால ஸ்டார்டிங்லேயே விளாக் பண்ண ஆரம்பிக்கலை. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீட்டிலேருந்து கிளம்பையில பண்ணேன், ஆனால் வந்து ரொம்ப நாள் ஆச்சா மைக்கு அடாப்டரை மாட்ட மறந்துட்டேன். நம்ம வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்து லாங் ட்ரிப்புக்கு, ஃபுல் லாங் ரைடுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் லோக்கல் எங்கிட்டும் போகலை. கம்மிங் ஜூனில் வந்து ஒரு லாங் ரைட் ட்ரிப்பு எபிசோட் வந்துடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம்ன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வேறு, ஃபினான்ஸில் நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால தான் இப்போ ஃபுல்லாக வந்து ரைடே போகலை. அதனால தான் வீடியோவும் போட முடியலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து கம்பல்சரி வந்து கம்மிங் ஜூனில் வந்து லாங் ரைடு வந்துடும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். இன்றைக்கி நம்ம ஷாப்பில் போய் என்ன நமக்கு எதுவும் தேவையானது இருந்துச்சுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு வரோம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி போயிட்டு வருவோம். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அதோட ஒரு சின்ன ஒர்க் வேறு இருக்குது, அதையும் முடிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன். நம்ம ஆர்ஆருக்கு ஏதாவது அப்டேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் போயிட்டு. ஃபுல்லாகவே காலைல ஏர்லியாக கிளம்புனதுனால ஃபுல்லாக மிஸ்ட்டு ஓவராக இருந்துச்சு. கேமரா வியூவும் ரொம்ப இல்லை, மைக்கை வேறு மாட்ட மறந்துட்டேன். மதுரையிலேருந்து திருப்பத்தூர் வரையும் வந்து ஃபுல்லாக நான் பாட்டுக்கு எம்டியாகவே பேசிக்கிட்டே வந்துட்டேன். பார்த்தா எதுவுமே இல்லை, வாய்ஸே இல்லை. சரின்ட்டு தான் இப்போ மறுபடியும் டீ சாப்பிட்டு பார்க்கையில் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுவுமே எப்படி இருக்குன்னு தெரியலை. எங்கேயா நிறுத்தி செக் பண்ண கூட இல்லை. என்ன கூட நிறுத்தி வேணால் செக் பண்ணுவோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் மொத்தமே இங்கேருந்து. அதனால் வந்து செக் பண்ணல, பார்ப்போம். இது கூடால எங்கேயா நிப்பாட்டி போகிறது. அதனால் வந்து கிளம்பி இது லெஃப்டில் தெரிகிறது வந்து சுறாவயல் மஞ்சவட்டு நடந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியாவில் சுற்று வட்டாரத்துலேயே பயங்கர ஃபேமஸான ஒரு மஞ்சவட்டுனா சுறாவயல் மஞ்சவட்டு தான். அது ஒரு நல்ல இது. எப்போவும் வருஷம் நான் மிஸ் பண்ணாமல் வந்துடுவேன். இந்த வருஷம் வந்து ஒரு பைக்கோட மாடிஃபிகேஷன் ஒர்க்குனால வந்து நான் வர முடியலை. மாடிஃபிகேஷன் ஒர்க்கு என்னன்றதை வந்து கம்மிங் ஜூனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் வந்து அதுவும் நம்ம வீடியோவில் வரும். எப்படி பண்ணியிருக்கோன்றதையும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக மஞ்சவட்டு அன்னைக்கு வந்தோம்னா ஃபுல் க்ரௌடாக தான் இருக்கும். பயங்கர க்ரௌடாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஏரியாவுக்குள்ளே இதில் பைக்கில் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன்ல. சரி, லீவ் டைம் இருக்கையிலேயே வந்து ஒர்க்கை முடிச்சிடணுன்ட்டு அந்த மாடிஃபிகேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் முடியலை, ஒர்க் நிறையா இருக்குது. முடியவும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோ வரும், பாருங்கள். ஆணியை ரோட்டில் கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆணி ஒன்று ரோட்டில் கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம எப்போவுமே வந்து நான் விளாக் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு போனாலும் சரி, ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் நமக்கு ரோட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நானும் இல்லை, நீங்கள் யார் ரைடாக இருந்தாலும் சரி, காரில் ட்ரைவ் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம 1008 வேலை பார்த்தாலும் 100% கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு ரோட்டில் தான் இருக்கணும். இப்போ நான் விளாக் பண்ணிக்கிட்டு தான் வந்தேன்.
அந்த ஒரு ஸ்கூல் பஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதை ஓவர்டேக் பண்ணோன்ட்டு ரைட்டு எடுக்க போனேன். ஆணியை பார்த்துட்டேன், டவுக்குன்னு. அதனால தான் கட் அடித்து போனேன். இது ஆணினா ஆணியோ குச்சியான்னு தெரில, அந்தளவுக்கு அக்யூரேட்டாக தெரில. ஆனால் ஆணின்ற மாதிரி தான் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் கட் அடிச்சிட்டேன். இதே இது ஆணின்றதுனால ஒன்றும் இல்லை, மிஞ்சி போனால் பஞ்சர் தான் ஆகும். இதே இது வேறு ஏதோ ஒரு நாயோ ஏதோ குறுக்க வர்ற மாதிரி இருந்தாலும் அதையும் நம்ம கவனிக்கணும். ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கவனிக்காமல் விட்டோம்னா அப்புறம் வந்து சேதாரங்கள் நிறையா இருக்கும். அதனால் என்னதான் எவ்வளோதான் ஃபோன் பேசிக்கிட்டு போகிறத தவிர்த்துடணும். அப்படி இல்லையா ஏதோ ஃப்ரெண்ட்ஸு கூட பின்னாடி உட்காந்துருக்க பில்லியனோட பேசிக்கிட்டு போனாலுமே வந்து நமக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து 100% ரோட்டில் தான் இருக்கணும். அது காரில் போகையிலையாக இருந்தாலும் சரி, பைக்கில் போகையிலையாக இருந்தாலும் சரி, ரோட்டுக்குன்னு வந்துட்டோம்னா ரோட்டில் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதை வந்து நான் இப்போன்னு நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே நான் வந்து நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சிலர் கேட்குறாங்க, சிலர் இவன் என்னடா சொல்கிறதுன்ட்டு போகிறாங்க. அது வந்து யாராவது ஒருத்தர் கேட்டாலும் நமக்கு சந்தோஷம்தான். அதனால் வந்து ரோட்டுக்குன்னு வந்துட்டால் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக வந்து ரோடை கவனிச்சிக்கோங்க. நம்ம இப்போ இன்ச் பை இன்ச்சாக கவனிக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு அது யூஸ் ஆகாட்டாலும் நாளைக்கு இந்த ரோட்டில் ஒரு குழி இருக்குது, நம்ம வண்டியில் ஒரு ஹெட்லைட்டே ஒரு ப்ராப்ளம், ரொம்ப பிரைட்டு டிம்மாக எரியுது, பிரைட்டாகவே இல்லை லைட்டு, நைட்டில் வர்றோம் இல்லை பனிமூட்டத்தில் வரோம், இவனுக்குள்ளே ஒரு குழி இருந்துச்சுன்ற மைண்டு வரும். அதனால் வந்து எப்போவுமே ரோடை வந்து கவனிச்சிக்கோங்க. எப்போ போனாலும் சரி, நமக்கு வந்து ரைட் சைட்லேருந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வண்டி லாங்கிலேருந்து வந்தாலும் சரி, லெஃப்ட் சைட்லேருந்து கிராஸ் பண்ணுறதுக்கு லாங்கில் வந்தாலும் சரி, கிராஸாக வந்தாலும் சரி, நமக்கு வந்து மைண்டுக்கு வந்து ஆகா ஏதோ ஒரு வண்டி வருது அப்படின்ற மைண்டு வரணும். வந்தால் தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனோடு இருக்கோம்னு அர்த்தம். வண்டி ரோட்டுக்கு வந்த பிறகு கவனிக்கிறது வந்து அது சரியில்லை. ஒரு 100 மீட்டர்ஸ் முன்னாடியே, ஒரு 50 மீட்டர் முன்னாடியே வந்து நம்ம வந்து சுதாரிக்கணும். அப்போ தான் நமக்கு பிரேக்கிங், இன்ஜின் பிரேக்கிங் என்ன அடித்தாலும் அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணுங்கள. அந்த டைம் கொடுக்குற அளவுக்காக நம்ம கவனிக்கணும். அதனால் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சேஃப்டி கியர்ஸ்லாம் போட்டுக்கோங்க. கியர்ஸ் இல்லாமல் மேக்ஸிமம் வெளியே போகாதீங்க. கியர்ஸ் இல்லாதவங்க மேக்ஸிமம் மினிமம் ஹெல்மெட்டாலும் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போட்டுக்கிட்டால் வந்து ஓரளவுக்காவது தவிர்க்க முடியும். அதனாலே ஃபுல்லாக காப்பாற்றிட முடியும்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சமாவது காப்பாற்றிக்க முடியும். கியர்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா அதோட இன்னும் கொஞ்சம் சேஃப்டி. அதனால் கொஞ்சம் கியர்ஸ் இருக்கவங்க கியர்ஸ் இல்லாமல் வெளில போகாதீங்க. கலட்டி மாட்டுறதுக்கு சோம்பேறி அப்படின்றதில் ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த சோம்பேறிக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க. கியர்ஸ் வீட்டில் இருக்குது, நான் இன்னைக்கு போட மறந்துட்டேன், இல்லை போடுறதுக்கு வந்து என்னத்தை போட்டோன்ற ஒரு அசால்ட்டு, அப்படிலாம் மட்டும் போகவே போகாதீங்க. நான்லாம் வந்து பைக்கை எடுத்துட்டாலே கியர்ஸ் போடாமல் வெளில போகவே மாட்டேன். ஒரு 1 கிலோமீட்ரு, 1/2 கிலோமீட்ரு அப்படி போனால் மட்டும்தான் கியர்ஸ் போட மாட்டேனே வழிய, மற்றபடி வந்து ஒரு 15 to 25 கிலோமீட்டர் போனால் கூட வந்து கியர்ஸ் போடாமல் நான் போக மாட்டேன். அது அவசரமாக போனாலும் சரி, மெதுவாக போனாலும் சரி. அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து கியர்ஸ் இல்லாமல் வெளில வராதிங்க. அப்படியே கியர்ஸ் இல்லாட்டாலும் ஹெல்மெட் இல்லாமல் வெளில வரவே வராதிங்க. நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது. எங்கே வண்டி எடுத்துகிட்டு எங்கே போயிட்டு எங்கே ரிட்டர்ன் வந்தாலும் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டை யாராவது ஒருத்தர் பார்க்க தான் செய்கிறோம். பார்த்துட்டும் நம்ம வந்து தவறுகள் மேலே தவறு பண்ணுறது வந்து அது மிகப்பெரிய தவறாயிரும். அதனால் எல்லோரும் வந்து கியர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து வந்து அறுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாக வந்து நான் வீடியோ நம்ம வீடியோவில் எப்போ போட்டாலும் ஏதாவது ஒரு சேஃப்டிக்கு நான் ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன். இப்போ ரொம்ப நாளாக போடாமல் வீடியோவே போடலையா, அதனால் வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். என்னோட கடமை அது. சிலர் வந்து யூடியூப்புக்காக ரைடு போகிறாங்க. நான் எப்படின்னா ரைடுக்காக தான் யூடியூப்பே வச்சுருக்கேன், அவ்வளோதான். ரைடு போகிறத நம்ம வந்து யூடியூப்பில் போடுறோம், அவ்வளோதான். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு லாங் ரைட்லாம் இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன வேணும், ஏது வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதுவும் தவறு இருந்தால் சொல்லுங்கள். வீடியோஸில் நமக்கு எடிட்டிங் ரொம்ப கம்மி, எடிட்டிங் வராது ரொம்ப. அதனால் வந்து எடிட்டிங்லலாம் ரொம்ப நம்ம வீடியோஸ்லாம் எடிட்டிங்லாம் ரொம்ப இருக்காது. இருக்கிறத நேச்சுரலாக அப்படியே போடுறது தான் நம்ம வேலையே. நிஷான் மைக்ரா காரைக்குடி ஸ்ட்ரைட்டாக 6 கிலோமீட்டர் போட்டிருக்கு. உள்ளே போய் போனோம்னா ஸ்கூல் போகிற டைம் டிராஃபிக்காக இருக்கும். என்னத்தை உள்ளே போனோம் அப்படி அவுட்டர்லேயே போயிடுவோம். ஹைவேலே போய் போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ரைட்லலாம் நிறையா ரைடில் ஒன்றா தான் போயிருக்கோம். ஜெகன் பத்ரின்னு அவங்க தான் வந்து அக்சசரி ஷாப் வச்சுருக்கவங்களே. அவங்கள பார்க்க தான் இப்போ போய்கிட்டுருக்கேன். அப்படியே ஷாப்பை பார்த்துட்டு ஒரு விசிட்டை போட்டு வருவோம் அப்படின்ட்டு போய்கிட்டுருக்கேன். இன்னும் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் தான் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ரோடு நல்லா இருக்குது. அந்த பிள்ளையார்பட்டி வழியாக வந்திருக்கலாம். பிள்ளையார்பட்டி வழியாக வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி வழியாக வரல, நாச்சியாபுரம் ரூட்டில் வந்தாச்சு. ஏரியா நிறைய டெவலப் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாச்சு வந்து நம்ம வந்து வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னே தெரியலை. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். மொபைல் அப்படி தான் நல்ல ஃப்ளோவில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒன் டைம் கேமரா மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் போடவே மறந்துட்டேன். ஒன் டைம் வந்து ரெக்கார்டிங் போட்டது வந்து ஆடியோவே வரல. மைக்கே மாட்ட மறந்துட்டேன். இப்போவுமே ஒழுங்காக மாட்டியிருக்கேனான்னு தெரில. நாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. அடாப்டர் வேறு, புது அடாப்டரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ஆரோட ரிவ்யூ வரும் ஃப்ரெண்ட்ஸ். 20,000 கிலோமீட்டர் ஓடிருச்சு. 90,000 வந்துருச்சு, 19,000 வந்துருச்சு. 20 வரவும் ஒரு ரிவ்யூ போடலாம்னு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்கள், போடலாமா வேண்டாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப் கிட்டக்க வந்தாச்சு. கொஞ்சம் தூரத்தில் இந்த லெஃப்ட் எடுத்து ஒரு 200 மீட்டரில் வந்துடும் நினைக்கிறேன். 200-300 மீட்டருக்குள்ளே வந்துடும். புது ஷாப் தான், இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷாப் நேம் வந்து கியர்ஸ் காரைக்குடி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வேணும்னாலும் சொல்லுங்கள், வந்து பாருங்கள். இல்லாட்டினா ஆன்லைனில் கூட ஆர்டர் போடலாம். எப்படிங்கிறத இன்றைக்கி போயிட்டு அவங்கள்ட்டே கேட்டுருவோம். ஷாப் வந்துருச்சு. நான் போட்டிருக்கு பாருங்கள், கியர்ஸ் காரைக்குடி.
இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, வந்துட்டு கால் பண்ண சொன்னாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால் பண்ணுவோம். வந்தாச்சு, கடைக்குள்ள வந்தாச்சு. அதான் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்சல்லாம் நிறையா வந்திருக்கு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள் யாருக்கும் எது வேணுனாலும் ரெஃபர் பண்ணுங்கள். ரைடிங் கியர்ஸ் எல்லாமே இருக்குது, அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து மதுரையில் ட்ராக்கில் நம்ம அது வந்து ப்ரைஸ் வாங்கினார், அந்த ப்ரைஸை தொங்க விட்ருக்காரு.